வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே 2 மாதமே ஆகும்னு நினைக்கிறேன். எந்த வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய நேரம் இல்லை. அதனால் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ எடிட் பண்ணி போடுவோம். ஆனால் அதை கூட போடல. நிறைய வீடியோஸ் இருக்குங்க. லென்த்தியான வீடியோஸ், ஃபுல் வீடியோ நிறைய இருக்குது. ஷார்ட்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 100-150 வீடியோலாம் இருக்குது. போஸ்ட் பண்ண முடியல, எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, போஸ்ட் பண்ணுறது டைம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே ஓடிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். ஏன்னா நமக்கு வேலையை முக்கியம் இல்லை. ஆனால் இந்த லாஸ்ட்டு 1.5 மாதமாக ஷார்ட்ஸ் கூட போட முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிஸின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவை பார்க்கறதுல கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. சுத்தமாக பார்க்க முடியல. என்ன ரீசன் சொல்லலை. அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக பேரலைஸ்டு, அதாவது பக்கவாதம் வந்துட்டு 2024 ஜூனில் இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் அதுலேருந்து ரெக்கவரியே ஆகலை. எங்களாலேயும் வந்து பார்க்க முடியல. என் கூட இல்லை, நானும் ஒய்ஃபு தனியாக இருக்கோம். அப்பா, தம்பி, அக்கா, அதாவது ஃபேமிலி சுருக்கமாக சொல்லணுன்னா 4 பேர். நாங்கள் 2 அக்கா, அடுத்தது 3வது நான், என் தம்பி. அதில் ஃபஸ்ட்டு அக்காவும் என்னோடய தம்பியும் ஒரே வீட்டில் இருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்காங்க, ஹோம் டவுனில். அக்காவோட பொண்ணையும் வந்து தம்பி கட்டிக்கிறதுனால அக்கா பொண்ணும் அதே வீட்டில் இருக்காங்க, அப்பாவும் அங்கேயே இருக்காங்க. நானும் ஒய்ஃபை மட்டும் தனியாக இருக்கோம் சென்னையில். அவங்க வந்துட்டு கிராமத்தில் இருக்கிற வீட்டில் இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, நான் வீட்டுக்கே போகிறதில்ல, பேசுகிறதில்ல, அப்பாக்கிட்டையும் சரியாக பேசுகிறதில்ல, தம்பி, அக்கா இப்படி யார்கிட்டையுமே சரியாக பேசுறதில்ல. அதுக்கு சில காரணம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரோக் வந்து படுத்ததுக்கு நாங்கள் இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்காமல் இருக்கிறது, நான் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா, உண்மையாக சொல்லணும்னா நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். நான் கூட இருந்திருந்தா, இல்லை எங்கள் அப்பா வந்து என் கூட இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டார்னு ஒரு எண்ணம். இல்லை நானும் அட்லீஸ்ட் ஃபேமிலியில் அங்கே இருந்திருந்தாலும் இந்த மாதிரி போகிற அளவுக்கு விட்டுருக்க மாட்டோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் வச்சுருந்தேன். என்னோடய ஃபேமிலியை வந்து நான் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாவே ஒரு காரணம் ஆகிட்டார், நானும் என் ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு. அதனால் நாங்கள் அவர்கிட்ட தம்பிக்கிட்ட, அக்காக்கிட்ட இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவரை இப்போ வரைக்குமே பேஷண்ட்டாக இருந்தால் கூட சில நேரத்தில் எனக்கு அவர் மேலே அந்த கோபம் குறையவே இல்லை. அவ்வளோ கோபமாக இருக்கேன். சில நேரத்தில் வந்து ஆனால் நம்ம கடமையாக ஒரு மகனாக இருந்து செய்ய வேண்டிய கடமையில் நான் எந்த குறையும் வைக்கல. நான் நல்லா தான் பார்த்துருக்கேன். இப்போது இவ்வளோ நாளில் என் கூட இருந்த வரைக்கும். அதுக்கு முன்னாடியும் நான் நல்லா தாங்க பார்த்துருக்கேன். அதில் எந்த குறையுமே நான் வைக்கல. ஒரு பையனாக நான் என்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சுருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னமோ தெரியல, 4 பசங்களை வந்து எனக்கு ஒரு ரொம்ப அதாவது ஆரம்பத்தில் இருந்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கடைசி காலகட்டத்தில் எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணல. இல்லை அவர் எனக்கு செஞ்ச விஷயமெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் பண்ணது, அவர் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் அது சொல்லுவாங்கள்ல, சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப வலிமை மிக்குது. அது மாதிரி அது நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் என்ன கேட்டால். அதனால இப்போ ஏன்னா நான் என் ஃபேமிலியில் நான் அப்படி தான் ஒதுங்கியிருக்கேன், வீட்டுக்கே போகாமல். அதனால் இப்போ என் அப்பா வந்து உடம்பு முடியாமல் படுத்துட்ட பிறகு அவரை நான் பார்க்குறதுக்கும் கஷ்டப்படுறேன். பார்க்க முடியல என்னால் இருக்கிற வேலையில். பிள்ளைங்க தான் வந்து பெற்றவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. பெரியவங்களும் கண்டிப்பாக பசங்களுக்கான உரிய அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல. என் பசங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அது இருக்கணும் தான். எனக்கு என்னமோ எனக்கான அந்த அங்கீகாரம் இல்லை அப்படின்றதெல்லாம் தோணும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதனால் நான் சுத்தமாக போகிறதில்ல, சரியாக பேசுகிறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு நான் கண்டுக்கிறதில்ல. அவர் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, குடிக்கிறாரு. தம்பி, அக்கா எல்லோரும் இருக்காங்க, அவங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து அதிகமாக குடித்து பிபி மாத்திரை போடாமல் பிபி ஷவுட் ஆகிட்டு ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு இப்போ படுத்துட்டார். இப்போ கஷ்டப்படுறது யார்? அவங்க சரி, பத்தாததுக்கு நானும் சரி, எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம். இது இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒன்றா இருந்தது நாங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருப்போம். ஸோ இந்த ஈகோன்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது பெரியவங்க நம்மளை பேசின வார்த்தைகள் ஒன்று இருக்குது. அதனால் நம்ம குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு தனியாக இருந்ததுனால எங்கேருந்து வந்தோமோ அந்த இடம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுறது. சில நேரத்தில் அவங்க கஷ்டப்படுறது நம்ம பார்க்க முடியாமல் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, ஈகோவை விட்டுருங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா நானே இன்னும் விடலை, உண்மையாக சொல்லணுன்னா. அதனால் நீங்கள் ஈகோ விட்டுட்டு அப்படியே அன்பாக இருங்க அப்படிலாம் சொல்ல முடியல. எனிவே, ஈகோ விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அப்பயே பேசி அப்பயே சால்வ் பண்ணிக்கோங்க. நான்லாம் ஒரு 10 வருஷம் கிட்ட, 10 வருஷம் முழுசாக சொல்ல முடியாது, ஒரு 7-8 வருஷம்னு சொல்லலாம் குடும்பத்தில் இல்லை. நானும் ஒய்ஃபு தனியாக இருக்கோம். ரொம்ப கஷ்டம். நம்ம தனியாக இருக்கிறது கஷ்டம். ப்ளஸ்
விட்டுட்டோன்றது அந்த ஒரு எண்ணம் வரும்ல, அது இன்னும் கஷ்டம். இல்லை நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னு நினைப்போம்ல, அது இன்னும் கஷ்டம். இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா மேலே இந்த கஷ்டமெல்லாம் வரதுக்கு எங்கள் அப்பா ஒரு காரணமாயிட்டு வரும்போது கோவம் வருது. அப்பா, தம்பி, அக்கா இவங்க எல்லாரும் மேலே நமக்கு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குது. அதை நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், மாறல. மாறலன்றதை விட இன்னும் கூட பக்குவம் வரல, இன்னும் பழகணும். நிறைய நம்ம வந்து மெடிடேஷன் இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் மனசு மாற்றினா தான் நமக்கு இந்த கோவம்லாம் குறையும் போல். இன்னும் கொஞ்சம் வயசும் கூடணும் போல். இப்போ கொஞ்சம் கோவத்து நல்லா இருக்கும், ஈகோலாம் பிடிச்சி வச்சுருக்கோம், அவங்க பேசிட்டாங்க சொல்லிட்டாங்கலாம் இருக்கும். இதெல்லாம் மாறினா தான். ஓகே, நான் வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. பட் வயசானவர் இப்போ உடம்பு முடியாமல் இருக்கார், ஆனால் கூட அவர் நான் நல்லா பார்த்துக்கிறேன், அதில் எந்த குறையும் வைக்கல. கண்டிப்பாக நான் முடிஞ்சதுக்கு சின்ன வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ஆனாலும் அவர் பேசுனது என்னால் ஒரு 10 வருஷமாக என்னால் அந்த வார்த்தையை மறக்க முடியல. குத்திட்டே இருக்குது, வலிச்சிட்டே இருக்குது. அவர் மேலே அந்த கோபம் இருந்துகிட்டே இருக்குன்னா அப்போ எந்த மாதிரி பேசியிருப்பார், இல்லை ஏன் எனக்கு இவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு பாருங்களேன். பேஷண்ட்டாக இருந்தால் கூட நம்மளால் அவரை வந்து என்ன சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மன்னிக்க இன்னும் வெளிப்படையாக சொன்னோன்னா அப்பாவே மன்னிக்க முடியல. அப்படி பேசிட்டியேப்பா நீ என்ன ஒதுக்கிட்டியே, அப்படி சொல்லிட்டியேன்ற மாதிரி. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, பெரியவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பசங்களை இல்லை வேறு யாராக இருந்தாலும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அது 10 வருஷமாக எனக்கு அது வலிச்சிட்ருக்கு. ஒருவேளை நீங்கள் பெற்றவங்களாக பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா பெரியவங்கள விட்டுருங்க. என்ன மாதிரியெல்லாம் சில வார்த்தைகளை ரொம்ப எடுத்து வச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் சென்சிட்டிவ்ன்றதுனால எனக்கு அது அப்படியே பிடிச்சிருச்சு. அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. பட் மற்றபடி நான் சொல்கிறது என்னன்னா, விட்டுருங்க. ரொம்ப கேஷுவலாக எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டு அப்படியே ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருந்தால் சில விஷயங்கள்லாம் வந்து நல்லதாக நடக்கும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஃபேமிலினா அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லோரும் கூட ஒன்றா இருக்க பாருங்கள். இல்லைனா அவங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். நான் பார்த்தா அதுக்கு இந்த மாதிரி திடீர்னு பேஷண்ட் ஆகிடுவாங்க நம்ம கவனம் இல்லைன்றதுனால. அப்புறம் அதை விட டபுள் மடங்கு நமக்கு கஷ்டம் வந்துடும். ஏன்னா நம்ம இருக்கிற வேலையில் நம்மளை இவங்களும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்போ அவங்களுக்கு பணமோ நேரமோ செலவு பண்ணி உடம்பையும் பார்த்துருங்க, செக் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பேசி சமாதானமாக போயிடுங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா மேலேயே வந்து இவ்வளோ கோவம் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. பார்க்குறேன். நானும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் மறக்கிறதுக்கும் இல்லை இந்த கோவத்தெல்லாம் விடுறதுக்கு நான் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்மக்கிட்ட எடிட் பண்ணாமல் போஸ்ட் பண்ணாமல் இருக்குது. டெஃபினட் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகும். பார்க்கலாம். தேங்க்யூ.